வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் நமக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டேட்டஸாக வைப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்ளிகேஷனும் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ ஷோ, ஷேர் சாட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோஸ்லாம் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணலாம். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பற்றின முழு விவரங்கள் நம்ம பார்ப்போம். நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி லாகின் பண்ணும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பரே வந்து முடிஞ்சளவுக்கு இதில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஏர்ன் பண்ண மணியை வந்து எடுத்துக்கிறதுக்கு அந்த பேடிஎம் அப்ளிகேஷன் மூலிமா எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்க வீடியோஸ் வந்து நம்ம லோக்கல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இது பூரா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிற வீடியோஸ் ஸ்டேட்டஸு. இதிலேருந்து ஏதோ ஒரு வீடியோ ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம லோக்கலில் சேவ் ஆயிரும். மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸில் வந்து லட்சக்கணக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்களும் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேஷ்டேக் எல்லாமே இங்கே வரும். ஸோ இப்போ அம்மா ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அம்மா அப்படிங்கிற ஹேஷ்டேக் கிளிக் பண்ணிங்கன்னா அம்மா ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்படி இந்த வீடியோஸை வந்து ஸ்டேட்டஸாக வச்சுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இந்த வீடியோ வந்து லோக்கலில் டவுன்லோட் ஆயிரும். லோக்கல் டவுன்லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் அந்த வீடியோ செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து புதுசாக வீடியோஸ் வந்து ஸ்டேட்டஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம கேலரியிலேருந்து நம்ம எடுத்து போடலாம். அடுத்து அப்படி இல்லைன்னா நம்ம கேமரா மூலிமா வந்து வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணி அந்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். அடுத்து லிரிக்ஸ் மட்டும் வரும். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணியும் போடலாம். இந்த வீடியோ கிரியேட் பண்ணி போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் போங்க. இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4K + வியூஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு 1000 வியூஸ் வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. இந்த மை வாலெட் அப்படிங்கிற 50 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 50 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணி எப்போ வந்து 200 ரூபா வருதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேடிஎம் சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். அது பார்த்தீங்கன்னா பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு 200 வந்து அமௌண்ட் வருதோ அப்போ நீங்கள் இந்த வித்ட்ரா டு பேடிஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேடிஎம்க்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். மொத்தத்தில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாஸிங்கான அப்ளிகேஷன். கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.